ஸோ ஆனிமே நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் டப் பண்ண எல்லா ஆனிமேவும் லிஸ்ட் போடுறதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த 10 ஆனிமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுலேயே வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஜானரில் வந்துட்டு டாப் 10 நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு இந்த வீடியோவை எடுத்து வாட்ச் லெட்டரில் சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஆனிமேலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அண்ட் நீங்கள் ரொமான்ஸ் அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த 10 அனிமே லிஸ்ட் இப்போ நான் காட்ட போகிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் இப்போ நீங்கள் மானிட்டரில் தெரிகிற அந்த டைம் லைனுக்கு போனீங்கன்னாக்கா ரொமான்ஸ் அனிமே டாப் 10 பார்ப்பீங்க. அந்த அனிமெல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ டாப் 10th பிளேஸில் இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ட்வைலைட்டுன்ற ஒரு ஜேம்ஸ் பாண்ட் லெவல் ஸ்பை வந்துட்டு ஒரு மிஷனுக்காக ஃபேக் ஃபேமிலி கிரியேட் பண்ணுறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலைட்டான ஸ்கூலில் படிக்கிற பையனோட அப்பா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராக இருப்பார். அவரை மீட் பண்ணி பேசி வந்துட்டு ஒரு பீஸ் கான்ட்ராக்ட் வாங்கினாங்கனாக்கா இந்த வேர்ல்டே காப்பாற்ற முடியுன்ற காரணத்துக்காக தான். அண்ட் இந்த மிஷனுக்காக நம்ம ட்வைலைட் லாய்டு ஃபோர்ஜர்ன்ற பேர் எடுத்து அந்த ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சி அடாப்ட் பண்ணுற பொண்ணு பேர் தான் ஆனியா. யோருன்ற ஒரு லேடியையும் ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் மேரியும் பண்ணுவார். இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லாய்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்பையாக இருப்பார். அது மட்டும் இல்லை, யோர் வந்துட்டு ஒரு அசாசினாகவும் இருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆனியா வந்துட்டு ஒரு டெலிபாத்தாகவும் இருப்பா. அண்ட் இவங்க யாருக்குமே இன்னொருத்தவங்களோட சீக்கிரட்டை தெரியாது. என்னடா குடும்பம் இதுன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கதை தான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. அநியாயத்துக்கு ட்விஸ்ட்டு, ஃபன்னு, காமெடி அண்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஆனிமேவாக இருக்கும். எல்லாருமே கன்ஃபார்ம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாப் 9th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ லாக். ப்ளூ லாக் வந்துட்டு ஃபுட்பால் ரிலேட்டட் ஆனிமே தான். பட் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, பிக் பாஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு 100 நாளைக்கு 300 பேரை அடைச்சி வச்சு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும் எலிமினேட் பண்ணாமல் வச்சு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கரை கண்டுபிடிக்க பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ப்ளூ லாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக்குன்ற ஒரு ட்ரைனிங் ரெஜிமெண்ட்டில் வந்துட்டு உங்களை 300 பேரை கூட்டிகிட்டு வந்து ஃபுட்பாலுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கரை வந்துட்டு ஜப்பானில் கிரியேட் பண்ணுன்றது தான் இவங்க மிஷினாக இருக்கும். அண்ட் இதில் எப்படி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க, எதிரிகள் வராங்க, எப்படி டீம் அப் பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் இந்த ஆனிமேல காட்டியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் நினைக்கிறதோட சைக்கலாஜிக்கலாகவும் இது போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தால் தான் இந்த ஆனிமே பிடிக்கும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த இன்டென்ஸான மேட்ச், அந்த கோல் ஸ்கோரிங் மெத்தட்ஸு அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் மோனோலாக்லாம் பேசுகிறதுலாம் பார்க்கும்போதே வெடப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாப் 8th இருக்கிறது த டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம். ஸோ சாட்டோரு மிகாமின்ற ஒரு சாதாரண ஐடி கம்பெனி எம்ப்ளாயி வந்துட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒருத்தவங்க முதுகோட கத்தி எடுத்து குத்திடுறான். இதனால நம்ம ஐயா வந்துட்டு மறுகையாயிடுறாரு. அண்ட் அடுத்த வாட்டி கண்ணை முடிச்சு பார்த்தாக்கா ஒரு ஸ்லைமா வேற ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட்ல பிறந்திருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரீமரு, அதாவது நம்ம ஸ்லைம் ஹீரோ வந்துட்டு அநியாயத்துக்கு யூஸ்லெஸ்ஸாக எதுவுமே பண்ண முடியாத ஒரு சாதாரண ஸ்லைம் மாதிரி தான் காட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவன் சாப்பிட்டு எப்படி வந்துட்டு பவர்ஸ்லாம் அப்சார்ப் பண்ணி ஒரு டிராகனோட ஃப்ரெண்ட் ஆகி ஒரு மான்ஸ்டர்ஸ்க்கான கிங்டமே தனியால் கிரியேட் பண்ணி அதுக்கு ராஜா ஆறாருன்றது தான் இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு சும்மா பவர் ஃபேண்டஸியாக ஸ்ட்ராங்காக மட்டும் காட்டாமல் உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் லெவலில் வந்துட்டு என்னெல்லாம் இந்த வேர்ல்டில் நடக்குது, ரீமுரு எப்படி அவனோட பழைய வேர்ல்டு நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டில் வந்துட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறான், அந்த மாதிரி கொஞ்சம் வேர்ல்டு பில்டிங்கோட சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த கதை ஆரம்பத்தில் காப்ளின்ஸ், உல்ஃபு அந்த மாதிரி பீயிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிறதுக்கு ராஜாவாகி அதுக்கப்புறமா ஒரு எம்பையரே கிரியேட் பண்ணுவான். கன்ஃபார்ம் எல்லாரும் இதை பார்க்கணும். பார்க்கலன்னா கன்ஃபார்ம் பாருங்கள். இது என்னோட பர்சனல் ஃபேவரேட். டாப் 7th இருக்கிறது ஃப்ரேரன். ஸோ எல்லா கதையிலையுமே ஹீரோ பார்ட்டி வந்துட்டு டீமன் கிங்கை தோக்கடிக்க போகுது. பட் இந்த ஹீரோ பார்ட்டி டீமன் கிங்கை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இந்த ஹீரோ பார்ட்டி என்ன பண்ணுவானுங்க, எப்படி வாழ்வாங்க, என்ன நடக்குது, அதெல்லாம் வந்துட்டு காட்டவே மாட்டானுங்க எந்த கதையிலையும். அதை பற்றி தான் இந்த ஆனிமே எழுதியிருக்காங்க. இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதே வந்துட்டு டீமன் கிங்கை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றதை காட்டுற மாதிரி தான். ஃப்ரேரன் அதாவது ஒரு இம்மோர்டல் எல்ஃப் மேஜ் வந்துட்டு எல்லா ஆனிமே சீரீஸ்லையும் காட்டுற மாதிரி எல்ஃப்னாலே லாங் லைஃப் வச்சவங்க தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு இந்த டீமன் கிங்கை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா எப்படி அவங்களோட மோட்டல் ஃபேன்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேரன் வந்துட்டு அவளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றா. அவள் அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கறது, புது பீப்புளை மீட் பண்றது அண்ட் ஸ்லோவாக வந்துட்டு எப்படி அவளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ல கிரியேட் ஆகி அவள் ஒரு எமோஷன்லெஸ் ஹீரோ எல்ஃபா இருக்கிறதுல இருந்து ஒரு நார்மல் பர்சனாக மாறுறா அப்படின்றது தான் காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி அந்நியத்துக்கு எமோஷனலி கனெக்டிங்காகவும் தாட் ப்ரோவோக்கிங்காகவும் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதோட அனிமேஷன்லாம் வெரி டைமாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. டாப் 6th பொசிஷன்ல இருக்கிறது வின்லாண்ட் சாகா.
தார்ஃபின்ன்ற ஒரு யங் வாரியர் வந்துட்டு எப்பயுமே வைக்கிங் ஆகணும்னு ஆசைப்படுவான். அண்ட் அது அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் கில்லர்ஸ் வந்துட்டு ஏமாற்றி கொன்னுடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா எப்படி அவங்க அப்பாவை கொன்னவங்கள நான் கொல்லுவேன் அப்படின்ற ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அவன் வளர்ந்து அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வளர்ந்து ஒரு ரிவெஞ்ச் அனிமேவாக ஆரம்பிக்குதுன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த ஜேர்னியில் எப்படி அவன் கஷ்டப்படுறான் அண்ட் அவன் மீனிங் ஆஃப் லைஃப் எல்லாம் எப்படி கற்றுக்கிறான் அண்ட் அவங்க அப்பாவை கொண்டவங்க செத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி டெவலப் ஆகி மாறுறான் அண்ட் அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை காட்டியிருப்பாங்க. இது வந்துட்டு சீசன் 1 வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் அனிமே மாதிரி இருக்கும். சீசன் 2ல் ஒரு ஸ்லோ பேஸ்ட் நைஸ் அனிமே மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பாருங்கள். இந்த அனிமேலாம் எல்லாருமே கன்ஃபார்ம் பார்க்கணும். டாப் 5th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீமன் ஸ்லேயர். ஸோ டான்ஜிரோ கமாடோன்ற பையன் அவங்க ஃபேமிலிக்காக எப்பவும் போய் விறகு எடுத்துகிட்டு வருவான். அந்த மாதிரி அவன் குளிர்காலத்தில் விறகு எடுத்துகிட்டு போக வர்றதுக்குள்ளே அவன் ஃபேமிலியை வந்துட்டு ஒரு டீமன்ஸ் ஹண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இதில் இருந்து அலைவாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டான்ஜிரோவோட தங்கச்சி மிசுகோ. பட் இவளும் வந்துட்டு டீமனாக மாறி இருப்பா. இவளை எப்படி வந்துட்டு திரும்ப ஹியூமன் ஆக்குறதுன்னு தெரியாமல் வந்துட்டு டீமன் ஸ்லேயருக்கு ஆப்ஷன் ஜாயின் பண்ணனாக்கா என்னது கண்டுபிடிக்கலான்னு நினச்சி டான்ஜிரோ சேருவான். அண்ட் இதுக்கப்புறமா அவன் டீமன் ஸ்லேயராக மாறி அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அவன் ஒரு ஃபைட்டையும் வந்துட்டு சண்டை போடுறான் அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஈனோஸு கேஸ் எனிட்ஸுன்றவங்களெல்லாம் மீட் பண்ணுறான் அப்படின்றத ஒரு சூப்பரான காமெடி ஆக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் அநியாயத்துக்கு ஆசமான அனிமேஷன். ஒரு அனிமேஷன் அந்த கிளிப்ஸை பார்க்கும்போதும் அப்படியே அந்த கண்ணுக்கே ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி பாண்டை பார்க்குற மாதிரி ஒரு எமோஷ்னலாகவும் அண்ட் ஸ்டன்னிங் விஷுவலோடையும் ஒரு ஆனிமே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆனிமே கன்ஃபார்ம் பாருங்கள். டாப் 5th பிளேஸில் இருக்கிறது டண்டடா டன். நான் ஃபஸ்ட்டு இது சொல்லி தான் ஆகணும். டண்டடா டன் தான் பெஸ்ட்டு நம்பர் 1 தமிழ் டப்டு அனிமே. தமிழ் டப்பிங் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிச்சு விரசிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டண்டடன் அந்த அளவுக்கு நல்லா டப் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லா அனிமையும் கம்பேர் பண்ணும்போது டப்பிங் மட்டும் நம்ம செக் பண்ணுறோம்னாக்கா கன்ஃபார்ம் டண்டடன் நம்பர் 1 தான். நம்ம ஸ்டோரியும் கணக்கில் எடுக்கிறனால இப்போ இது டாப் 4th இருக்குது. ஸோ மோமோன்ற ஒரு பொண்ணு வந்துட்டு கோஸ்ட்லாம் பிலீவ் பண்ணுவா. ஒக்காரோன்ற ஒரு ஆள் வந்துட்டு ஏலியன்ஸை பிலீவ் பண்ணுவான். இவங்க 2 பேருமே அவங்க நினைக்கிறது ரொம்ப உண்மைன்னு நம்புவாங்க. அண்ட் இவங்க லைஃப்குள்ளே எப்படி திடீர்னு ஒரு கேஸ் வந்து உண்மையாகவே அந்த கோஸ்ட் எல்லாம் உண்மையாது அண்ட் ஏலியன்ஸ் எப்படி மற்றவங்களெல்லாம் கிட்னாப் பண்ணுதுன்றதெல்லாம் பார்த்து அது எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அண்ட் அவன் அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபைட்ஸு அண்ட் பேட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு வெறித்தனமாக இருக்கும். கன்ஃபார்ம் பாருங்கள். டாப் 3rd பிளேஸில் இருக்கிறது ஜுஜுட்சு கைசன். ஒரு சாதாரணமாக ஸ்கூல் போயிட்டுருக்க யூஜி இட்டாடோரின்ற பையன் இந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்டை இந்த ஃபிங்கர் இருக்கும் அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்துட்டு என்னென்னு தெரியாமலே அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக சாப்பிட்ருவான். அதுக்கப்புறமா தான் இது வந்துட்டு சுக்குனான்ற ஒரு பயங்கரமான கர்ஸ்ட் டெவிலை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுது அண்ட் அது வந்துட்டு இப்போ அவன் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னு தெரிய வருது. அண்ட் இந்த டேஞ்சரஸான இன்சிடெண்ட் அப்புறமா எப்படி இந்த வில்லனும் அவனும் வந்துட்டு ஒரே பாடிக்குள்ளே ஹோஸ்ட்டாக இருக்காங்க அண்ட் அதை எப்படி அவன் சப்ரஸ் பண்ணுறான் அண்ட் அந்த கர்ஸ் டெக்னிக்ஸ்லாம் போய் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அவனும் வந்துட்டு ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுன்ற ஒன்றில் சேருவான். அண்ட் அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவன் எப்படி கோஜோ சாட்டருன்ற ஒரு ஆள் வந்துட்டு அவனுக்கு டீச்சர் ஆகிறான். அண்ட் இதெல்லாம் தாண்டி எப்படி வந்துட்டு அவன் சர்வைவ் பண்ணி இந்த வேர்ல்டில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் அழகாக இந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் சுக்னா திடீர்னு வந்துட்டு யூஜியோட பாடியை வந்துட்டு ஹைஜாக் பண்ண உடனே அவன் வெளியே வர கேயாஸோட எப்படி சண்டை போடுறான்றதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த அனிமே ஒரு மஸ்ட் வாட்ச். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா சிங்கிள் ஃபைட்டுமே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. அனிமேஷனும் வெடப்பு, டார்க் ஹியூமர்ஸ் இருக்கும். அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற டென்ஷன்ஸ்லாமும் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. கோஜோவோட அந்த ஸ்வாக், அந்த நான் தானே மாஸ் டீச்சரு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே வெடப்பாக இருக்கும். டாப் 2nd பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. ஒரு சிலர் நான் அதுக்கு பயஸாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் 2nd பிளேஸில் இருக்கிறது சோலோ லெவலிங். ஸோ நீங்கள் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு வீக்காக ஒரு ஸ்ட்ராங்கர் பீப்புள் தான் வந்துட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ல்டில் வீக்காகவே இருந்துட்டு எதுவுமே காசு சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது லைஃப் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி 0 to absolute ஹீரோ ஆடுறது தான் நம்ம சங் ஜின்வூ. எப்படி வேர்ல்ட்ஸ் வீக்கஸ்ட் ஹண்டர்னு சொல்லி எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு இருந்த ஒரு ஆள் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆறான். அண்ட் இந்த லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி அவன் தாண்டி வந்து பேர், புகழ், காசு எல்லாமே சம்பாதிச்சு சர்வைவ் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. ஸோ சங் ஜின்வூ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு வீக்கஸ்ட் ஹண்டர்னு போர்ட்ரே பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு டஞ்சன் ரைடுக்கு போவாங்க. பட் லேட்டர் இந்த டஞ்சன் வந்துட்டு அவங்க நினச்சதோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு நிறைய பேர் சாக அவன் கஷ்டப்பட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸையாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவனையும் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான்.
அண்ட் அப்பா அந்த சாகிற நிலைமையில் அவங்க கத்தியை ஸ்விங் பண்ணும்போது டூ யூ வாண்ட் பிகம் அ பிளேயர்னு கேட்குது. அண்ட் இதுக்கப்புறமா அவன் எப்படி ஒரு பிளேயராக மாறுறான் அண்ட் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறமா அவன் எப்படி ஒரு கேமில் இருக்கிற அந்த லெவலிங் அப் சிஸ்டம்குள்ளே போய் ஸ்ட்ராங்கர் பர்சனாக மாறுறான்றது தான் இந்த கதை. இந்த கதையை வந்துட்டு நான் ஃபுல் ஸ்டோரியுமே வந்துட்டு தமிழில் உங்களுக்கு மேன்வா ஃபுல்லாகவே வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ எண்ட் ஆகும் போது உங்களுக்கு கிடைக்கும், போய் பார்த்துக்கங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஆனிமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மேன்வா ஃபுல்லாகவே படிச்சிட்டேன். கன்ஃபார்ம் இதை செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பர் 1ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் க்ளோவர். இந்த வேர்ல்டே வந்துட்டு மேஜிக்கோட தான் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. எல்லாருமே பிறக்கும் போதே மேஜிக்கோட தான் பிறக்கிறாங்க. அண்ட் இந்த வேர்ல்டில் வந்துட்டு ஒருத்தர் மேஜிக் இல்லாமல் பிறந்தா எப்படி இருக்கும், அவனை எவ்வளோ அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க, அவன் எப்படி வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ் பர்சனாக இருப்பான், இந்த சொசைட்டி அவனை எப்படி பார்க்கும். பட் இதெல்லாம் தாண்டியும் நானும் இந்த உலகத்திலே இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மியூசிஷியன், அதாவது விசார்ட் கிங்காக இருப்பேன்னு அந்த பையன் ஆசைப்பட்டா எப்படி இருக்கும். கிரேசியாக இருக்குல்ல. இதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோ ஆஸ்டா. எப்படி இந்த பையன் மேஜிக்கே இல்லாமல் பிறந்துட்டு அவன் விசார்ட் கிங் ஆகணுன்ற டிட்டர்மினேஷனை எல்லாரும் அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் விடாமல் கஷ்டப்பட்டு விசார்ட் கிங் ஆகிறான். அண்ட் எந்த லெவலுக்கு இதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அவன் மசில்ஸை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவனுக்கு மேஜிக் தெரியலனாலும் அதை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் இவனோட ஹார்ட் ஒர்க்குக்கெலாம் பே ஆஃப் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு கிரிமோரும் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு டெவில் கிரிமோர், த 5 லீஃப் கிரிமோர். இந்த கிரிமோர் வச்சு ஆன்டி மேஜிக்ன்ற எபிலிட்டியை கற்றுக்கிட்டு ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக இருக்கான்றது தான் இந்த கதை ஃபுல்லாக இருக்கும். இந்த கதையோட ஸ்டோரி பில்டிங்கில் இருந்து எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். பிளாக் க்ளோவர் இஸ் சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. ஸோ ஓகே இது கிரன்ச்சி ரோலில் இருக்கிற எல்லா அனிமேஸையும் தான் நான் டாப் 10 ரேட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த சோனி லைவ்ல போட்டுற அனிமேலாம் நான் ஒன்றும், பட் இதையும் தாண்டி நான் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹானரபிள் மென்ஷனாக நான் தரப்போகிறது தான் நருட்டோ. ஸோ இந்த அனிமே தெரியாமல் வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். ஒரு பையன் ஃபேமிலியே இல்லாமல் பிறந்துட்டு அவன் வயிற்றுக்குள்ளே ஒரு மான்ஸ்டரையும் சீல் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அவன் டிட்டர்மினேஷனால எப்படி ஒரு ஹொக்காகே, அதாவது அவனோட வில்லேஜோட லீடர் ஆக பார்க்குறான்றது தான் இந்த கதை. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. இந்த அனிமே தான் நான் ஃபஸ்ட்டு அனிமேவே பார்த்தேன். எல்லாருமே இந்த ஆனிமே பார்த்துருக்கணும், கன்ஃபார்ம் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த 10 அனிமேவை அதே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்ப் ஆஃப் எதெல்லாம் வந்துட்டு தமிழ் டப்பில் பண்ணதுலேயே நல்ல அனிமேன்னு தெரிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு ரொமான்ஸ் அனிமே ரொம்ப பிடிக்கும்னா அப்போ இந்த 10 அனிமேவை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 10th பிளேஸில் இருக்கிறது ஐல் பிகம் அ வில்லனஸ் ஹூ கோஸ் டவுன் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்மள மாதிரி ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அவள் படிச்சுட்டு இருந்த ரொமான்ஸ் நாவலில் இருக்கிற வில்லனாக இருக்கிற பொண்ணாக வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆயிடுறா. இந்த வில்லனாக இருக்கிற பொண்ணோட உடம்புல இருந்துக்கிட்டு அவளோட புது லைஃப்பை எப்படி வாழ்கிறா, அண்ட் அந்த ட்ராஜிக் லைஃப்பில் வந்துட்டு அந்த புது ஐடென்டிட்டி கிரைசிஸ்லாம் என்னெல்லாம் நடக்குது, எப்படி அவளுக்கு இந்த நாவல் படித்தனால என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ணி அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கரிஸ்மாண்டு போல்டாக இருக்கிற ஒரு கேரக்டராக வந்துட்டு இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா அவளோட அந்த நல்லா பேசி அந்த கதையில் இருக்கிற கிங்டமோட பிரின்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாள். ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு ஒரு மிக்ஸ் ஆஃப் ஹியூமரு, ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு கிளாசிக்கல் ட்ரோப் தான், செக் பண்ணி பாருங்கள். டாப் 9th பிளேஸில் இருக்கிறது டையிங் த நாட் வித் அமாகி சிஸ்டர். இது வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு ஆனிமே. ஸோ நாஷிகோன்ற ஒரு பையனோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு டெம்பிளை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிளை வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவன் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணும்போது அவன் லைஃபே என்டையராக மாறுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஒய்ஃப் தேடும்போது அம்மாகி சிஸ்டர்ஸ்ன்னு கூப்பிடப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை வந்துட்டு மேரி பண்ணி விடுவாங்க. அண்ட் இந்த பொண்ணு பேர் தான் யூனா. இவ தான் வந்துட்டு அந்த 3 சிஸ்டர்ஸ்க்கு நடுவிலே எல்டர் சிஸ்டராக இருப்பா. அண்ட் ஹீனான்ற ஒரு பொண்ணு தான் வந்துட்டு மிடில் சைல்டாக இருப்பா, ரொம்ப கேர்ஃப்ரீயான டைப்பாக. ரீகான்ற பொண்ணு தான் வந்துட்டு இருக்கலே யங்கஸ்ட் ஷை அண்ட் ஸ்டெடியஸாக இருப்பா. அண்ட் நாஷிகோ அந்த ஒரு சிஸ்டர் கூடயும் தனித்தனியாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவனுக்கு அவங்க கூட வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப் கடைசியில் எண்டப் ஆகிடும். அண்ட் இந்த லவ் ட்ரையாங்கிள் வந்துட்டு எப்படி போகுதுன்றது தான் இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. டாப் 8th பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் மிஸ் சர்வன்ட். ஸோ யூகின்ற பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒரு கில்லராக தான் நீ இருக்கணும்னு சொல்லப்பட்டு ஒரு பெரிய அசாசினாக வந்துட்டு வளர்ந்துட்டுருப்பா. அண்ட் இவள் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு கோல்டாகவும் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அசாசினாகவே இருந்தனால அவளுக்கு வேறு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் லைஃப்பில் பிறந்ததுலேருந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு
ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டு ஹிட்டோஷி யோகோயான்ற ஒரு பையனோட வீட்டுக்கு வந்து அவளை மெய்டா எம்ப்ளாய் பண்ணிக்க சொல்லி கேட்பா. அண்ட் அதுலேருந்து தான் இந்த ஜேர்னி ஆஃப் அசாசினா இருந்ததுலேருந்து ஒரு நார்மல் லைஃப் போயிட்டு அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்லாம் கிரியேட் ஆகுதுன்றது இந்த கதையில காட்டியிருப்பாங்க. டாப் 7th பிளேஸ்ல இருக்கிறது 365 Days to Wedding. டாக்குயா அண்ட் ரீகான்ற 2 கோவர்க்கர்ஸ் வந்துட்டு ரொம்பவே சோஷியலி ஆக்வர்டா இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ்ன்னு அவங்க கொலீக்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. விச் இஸ் வெரி ராங். ஏன்னா அவங்க 2 பேருமே வெறும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு ட்ராவலிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறனால நிறைய டிஸ்டன்ட் லொக்கேஷனுக்குலாம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி நிலமை வரும். அண்ட் இந்த காரணத்துக்காக அங்கே வேறு யாருக்கிட்டையும் வந்துட்டு பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதுக்காக வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை விடுவாங்க. அண்ட் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேக்காக வெட்டிங் பண்ணுறோம்னு சொல்லிகிட்டே இருந்த பிரிட்டன்ஸில் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் ஃபீலிங்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த ஃபீலிங்ஸ்னால எப்படி வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் உண்மையான ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. அண்ட் இந்த ஒரு ஸ்லோபன் ரொமான்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். கன்ஃபார்ம் பாருங்கள். டாப் 6th பிளேஸில் இருக்கிறது ட்ராப்டு இன் அ டேட்டிங் சிம். இது வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ரொமான்ஸ் அனிமேல அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கிரிட்டிக்காக இருப்பீங்க. பட் இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டேட்டிங் சிம்லேருந்து நடக்கிற கதைன்றனாலேயே வந்துட்டு இது பேசிக்கலி வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ஜானர் தான். அண்ட் அதில் இருந்து இந்த லியோன் ஃபோ பாட்ஃபுட் எப்படிலாம் பண்ணுறான்றதுனால இதை நான் ஒரு ரொமான்ஸ் அனிமையாகவும் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ லியான் ஃபோ பாட்ஃபோர்டுன்றது தான் நம்ம ஹீரோ. இவர் வந்துட்டு ஒரு டேட்டிங் சிம் கேம்ன்ற ஒரு டேட்டிங் கேம்குள்ளே வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆவார். ஸோ இதில் வந்துட்டு அவர் ஏதோ மெயின் கேரக்டராலாம் வந்துட்டு ஒன்றும் ரீஇன்கார்னேட் ஆகலை. பட் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராக வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆகிருப்பார். அண்ட் இந்த வேர்ல்டில் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராக இருந்தாலும் அவருக்கு அந்த கதை தெரியுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு எப்படி இந்த நாலேஜ் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி அவன் வந்துட்டு ஒரு லூப் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பவரை கெயின் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸை கெயின் பண்ணி அவன் லைஃப்பை பெட்டராக ஆக்குறான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு எப்படி இந்த கேமோட ஹீரோயின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறான். அண்ட் அவன் லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படிலாம் மாறுது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பேட்டில்ஸ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு பிசாரான அனிமே தான் ட்ராப்டு இன் அ டேட்டிங் சிம். டாப் 5th பிளேஸில் இருக்கிறது அ கப்புள் ஆஃப் குக்கூஸ். நாகி ஊமினோன்ற ஒரு ஹைஸ்கூல் பையன் வந்துட்டு எரிக்கா அம்மனோன்ற இன்னொரு ஹைஸ்கூல் பொண்ணோட அவங்க பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தெரியாமல் 2 பேரையும் மாற்றி மிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க. இதனால வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு தப்பான பேரண்ட்ஸோட வளர்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இது அவங்க 2 பேரும் ஹைஸ்கூல் போனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலிஸ் எப்படி வந்துட்டு இவங்க 2 பேரையும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா யாரையும் இழந்த வழி நமக்கு இருக்காது, பிளட் ரிலேட்டட் சன் அண்ட் டாட்டர் கூடயும் இருந்த மாதிரி இருக்கும், நம்ம வளர்த்த பையன் பொண்ணு கூட இருந்த மாதிரியும் இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க 2 பேரையும் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேக் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படி ஜென்யூன் ஃபீலிங்ஸாக மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு ரொமான்ஸ் அனிமே தான் அ கப்புள் ஆஃப் குக்கூஸ். இதை கன்ஃபார்ம் எல்லாரும் பார்க்கணும். டாப் 4th பிளேஸில் இருக்கிறது டோமோ சான் இஸ் அ கேர்ள். ஸோ டோமோ ஐசாவான்ற ஒரு பொண்ணு ஒரு டாம் பாயாக இருப்பா. ஸோ பேசிக்லி என்னன்னா ஒரு பாய் கட் பண்ணிக்கிட்டு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுவா. அண்ட் இவளோட சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் குபோட்டா. இவன் வந்துட்டு இவனை ஒரு பசங்களில் ஒருத்தலாக தான் பார்க்குறான், ஒரு பொண்ணாகவே பார்க்கல. அண்ட் டோமோ அவள் ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு இவன் ஒரு ஜோக்குன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருவான். அண்ட் இதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவளை ஒரு பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவளோட அந்த ஃபெமினிட்டியை பார்த்து இவனுக்கு எப்படி ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு காமெடி அண்ட் கிளம்ஸியான ஸ்டோரி தான் வந்துட்டு டோமோ சான் இஸ் அ கேர்ள். இது வந்துட்டு ஒரு சாஃப்ட் பேஸ்ட் காமெடி அனிமே மாதிரியும் இருக்கும் அண்ட் ரொமான்ஸும் இருக்கும். டாப் 3rd பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்லிங் இன் த ஃப்ராங்க்ஸ். ஒரு இன்ஜஸ்டிஸான வேர்ல்டில் வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஐசோலேட் பண்ணி ஒரு பைலட் மெக்கானிக்கல் மிஷின், அதாவது ஃப்ராங்க்ஸ்ன்ற ஒரு ஆர்மி மிஷினுக்காக வந்துட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்கில் மாட்டிக்கிட்டது தான் நம்மளோட ஹீரோ. இவன் வந்துட்டு அந்த பைலட்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ராடஜியாக இருப்பான். அண்ட் இவன் எபிலிட்டி வந்துட்டு அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் அநியாயத்துக்கு பக்காவாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா எப்படி அவன் 02ன்ற ஒரு ஹாஃப் ஹியூமன் அண்ட் ஹாஃப் கிளாக்ஸோசார்ன்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அண்ட் இவங்க 2 பேரும் எப்படி பார்ட்னர் பண்ணி ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் டீமாக மாறுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹீரோ எப்படி அவளோட டார்லிங்காக மாறுறா. அண்ட் இவங்களுக்குள்ளே எப்படி அந்த பாண்டு டீப்பன் ஆகி ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு மனுஷனையும் ஒரு மிருகத்தையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி வந்துட்டு ஒரு சண்டை போயிட்டுருக்கோ அந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் அந்த மிருகத்துக்கே வந்துட்டு காதல் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ரூ மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லவ் மாதிரி ஒரு அனிமே தான் டார்லிங் இன் த ஃப்ராங்க்ஸ். இதையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கெல்லாம் தமிழ் டப் கிடச்சிருக்குன்றதே பெரிய விஷயம். எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். டாப் 2nd பிளேஸில் இருக்கிறது மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஆக்சுவலாக எனக்கு இது பர்சனலி அவ்வளோவா பிடிக்காது. பட்
ரொமான்ஸ் அனிமேவே எனக்கு வந்துட்டு அவ்வளோவா நமக்குலாம் ஆகாது. இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்சனால தான் இதை நான் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். கோஜோ ஒக்கானா, அதாவது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஹீனா டால் மேக்கர் பையன் வந்துட்டு அவங்க தாத்தா கிட்டேருந்து எப்படி இந்த பொம்மையெல்லாம் செய்யணும்னு கற்றுப்பான். அண்ட் இதை வந்துட்டு அவன் ஒரு ஹாபி மாதிரி வச்சுருப்பான். பட் இது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வியர்டாக பார்ப்பான். ஏன்னா இந்த மாதிரி டால் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேறு யாருமே பண்ணுறது இல்லை, இவன் மட்டும் என்னமோ விசித்திரமாக பண்ணுறன்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ தான் அவன் மேரின் கிட்டகாவான்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணுவான். அவள் வந்துட்டு இந்த ஸ்கூல்லேயே மோஸ்ட் பாப்புலர் கான்ஃபிடென்ட் கேர்ளாக இருப்பா. அண்ட் வந்துட்டு இவன் டேலண்ட்டை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறமா எப்படி இவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவளுக்கு காஸ்பிளேயர் ஆகணுன்ற ஆசைக்கு கோஜோ எப்படி காஸ்டியூம்லாம் க்ரியேட் பண்ணி தரான். அண்ட் அவள் அதை எப்படி போட்டுட்டு காஸ்பிளே பண்ணுறான்ற மாதிரி ஒரு டீமாக மாறிடுவாங்க. அண்ட் இது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் க்ரியேட் ஆகி எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சப்டிலாக ரொமான்ஸாக மாறுதுன்றது தான் இந்த அனிமேல காட்டியிருப்பாங்க. டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எனக்கு ரொமான்ஸ் அனிமேவே பிடிக்காதுன்னு நான் சொன்னாலும் எனக்கு பிடிச்சிருந்த ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன். ஸோ இந்த அனிமே பேசிக்லி வெறும் ரொமான்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக வந்துட்டு ஒரு போக போக ஒரு 7th எபிசோட்லேருந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே டாப் பீக் ஃபிக்ஷன் சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆலியான்ற ஒரு பிரைட்டான பொண்ணு வந்துட்டு எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு எப்பயுமே வந்துட்டு அவளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேரக்டராக இருப்பா. அண்ட் இந்த ஹை ஸ்கூல் பொண்ணு ஆல்சோ வந்துட்டு ரஷ்யன் ஹாஃப் ஜாப்பனீஸாக இருப்பா. அண்ட் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹாஃப் ரஷ்யன் ஹாஃப் ஜாப்பனீஸாக இருப்பா. சிவம் வந்துட்டு அவள் கிளாஸ்மேட் மசாச்சிகா குசேன்ற பையனை வந்துட்டு எப்பயுமே கலாய்ப்பா. பட் அவளோட ட்ரூ ஃபீலிங்ஸை வந்துட்டு ரஷ்யனில் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பா. ஏன்னா ரஷ்யனில் சொன்னாக்கா அவனுக்கு புரியாதுல்ல, அவன் ஒரு ஜாப்பனீஸ், அவனுக்கு எப்படி ரஷ்யன் புரியும், நம்மளோட ட்ரூ மீனிங்ஸ் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறதுலாம் அவனுக்கு புரியாத லாங்குவேஜில் சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதனால தான் வந்துட்டு ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன்னு டைட்டிலே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒன்று தெரியல, நம்ம தலைவனுக்கு ஆக்சுவலாக ரஷ்யன் தெரியும். அவன் ஒரு வாட்டியும் அவள் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ப்ளஷ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்துட்டு சைக்காலஜிக்கலாகவும் போகும், கொஞ்சோண்டு கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் வைப்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உண்மையிலே ஒரு சூப்பரான அனிமே. எனக்கு ரொமான்ஸே பிடிக்கலனாலும் எனக்கே பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் செக் அவுட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஓகே, நீங்கள் இப்போ ரொமான்ஸ் அனிமே ஃபேன் இருந்தீங்கன்னா இந்த 10 அனிமே பாருங்கள் ஸ்டார்டிங்கில். ஸோ உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் ஜானர் உங்களுக்கு ஏற்கனவே பிடிச்ச ஜானர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் போக போக நீங்கள் மற்ற ஜானர் அனிமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டின அந்த 10 அனிமேவை போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம தமிழ் டப் பண்ண எல்லா அனிமேவையும் லிஸ்ட்டு போடலாம். ஸோ வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இன்னொன்று சொல்லணும். ஸோ இதில் ஸ்பெஷலாக வந்துட்டு மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்ட் சீரிஸ்ன்னு இந்த பேட்ச் வந்துட்டு ஒரு சில சீரிஸ் கொடுப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாகவும் கன்ஃபார்ம் எல்லாருமே இந்த அனிமேலாம் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இந்த சீலை நான் கொடுப்பேன். ஸோ இந்த சீலை நான் கொடுத்து உங்களுக்கு ஒரு சில அனிமேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் என்னோட டேஸ்ட்டை பற்றி புகழ்ந்து கமெண்ட்ஸ் போடுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஸோ நம்பர் 1 ஷாங்க்ரி-லா ஃப்ரண்டியர். ஸோ இதில் சுன்ராக்குன்ற ஒரு ஹார்ட்கோரான கேமர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட ஒரு விஆர் கேம் ஆடுவார். இந்த விஆர் கேமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்க்ரி-லா ஃப்ரண்டியர். ஸோ இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேமில் எப்படி அவர் வந்துட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பயன்படுத்தி இதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் அண்ட் ஹிடன் லோர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னு தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. நம்பர் 2ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போஜின்ற ஒரு பேச முடியாத ஒரு பவர்லெஸ்ஸான குட்டி பையன் பிரின்ஸால் எப்படி வந்துட்டு உலகத்திலே கிரேட்டஸ்ட் கிங்காக ஆகிறான்றது தான் இந்த கதை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஸோ ரேங்கிங் ஆஃப் கிங்ஸுக்கு நான் கன்ஃபார்ம் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுப்பேன். நம்பர் 3ல் இருக்கிறது வின்லேண்ட் சாகா. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தார்ஃபின்னு இருக்க ஒரு பையன் ரொம்பவே எனக்கு ஒரு வைக்கிங் ஆகணுன்ற ஒரு ஆசையோடு வளர்ந்துட்டு வருவான். அப்போ கொடூரமாக அவங்க அப்பா சாகிறத பார்த்து அவங்க அப்பாவை கொண்டவங்களை வந்துட்டு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். வின்லேண்ட் சாகாவுக்கு கன்ஃபார்ம் நான் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுப்பேன். நம்பர் 4ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்லிங் இன் ஃப்ரான்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 டீனேஜ் பைலட்ஸ் ஹீரோ அண்ட் 02ன்றவங்க பயோ மெக்கானிக்கல் மெக்ஸ்ன்னு கூப்பிடப்படுற ஃப்ராங்க்ஸ்ன்ற ஒரு மிஷினை பயன்படுத்தி கிளாக்ஸோசார்ன்ற ஒரு ஏலியனை சண்டை போடுவாங்க. அண்ட் இதை பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி ஹியூமனிட்டியை காப்பாற்றுறாங்கன்னு தான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ 5th ஃபயர் ஃபோர்ஸ் ஷின்ரா குசகாபே அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருப்பான். இவனுக்கு வந்துட்டு பைரோகினட்டிக் எபிலிட்டிஸ்ன்னு இருக்கும். அதாவது அவனால் கை காலெல்லாம் வந்துட்டு நெருப்பை வர வைக்க முடியும். அண்ட் இவன் எப்படி ஒரு ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸ் டீமை சேர்றான், அதில் எப்படி இந்த ஃபயர்லாம் பயன்படுத்தி டீமன்ஸோட சண்டை போடுறான்றது தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. 6th நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சோலோ லெவலிங்.
அண்ட் இதில் எப்படி உலகத்திலே வீக்கஸ்ட் ஹண்டராக இருந்த ஜின்வோ உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டராக மாறாருன்னு தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க கிரியேட் பண்ணுற அந்த வேர்ல்ட் பில்டிங் அண்ட் எப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபைட் சீன்ஸோட பக்கா மாதம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சோலோ லெவலிங்க்கு கன்ஃபார்ம் நான் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுப்பேன். ஸோ 7th என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கிபி செயிலர் யூனிஃபார்ம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே. இதில் வந்துட்டு ஒரு அக்கிபின்ற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சைல்டுஹுட்லேருந்தே அந்த செயிலர் யூனிஃபார்ம் போடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அண்ட் இந்த யூனிஃபார்ம் எப்படி போட்டுட்டு ஒரு இலைட்டான மிடில் ஸ்கூல் அவள் அட்டன் பண்ணுறா, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிரியேட் பண்ணுறா, அவள் ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கும். 8th இருக்கிறது டீமன் ஸ்லேயர். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு டீமன் அவன் ஃபேமிலியை வந்துட்டு மேசக்கர் பண்ணதுக்கப்புறமா டான்ஜிரோ எப்படி ட்ரெயின் பண்ணி ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகிறான், அவன் சிஸ்டரை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான், அவன் எப்படி பவர்ஃபுல்லான டீமன்ஸ்லாம் சண்டை போட்டு புது புது டெக்னிக்ஸை கற்றுக்கிறான்றதான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. நம்பர் 9ல் கப்புள் ஆஃப் குக்கூஸ். நாகி எரிக்கான்ற 2 பேர் வந்துட்டு பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் தெரியாமல் வேறு ஃபேமிலிஸோட போயிடுவாங்க. அண்ட் இவங்க எப்படி வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க அவங்க ஃபேமிலியால். எதுக்குன்னு பார்த்தாக்கா அவங்க 2 ஃபேமிலிஸுமே யுனைட் ஆக்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இது எப்படி அவங்க 2 பேருக்குமே பிடிக்காம போகும், அண்ட் இது எப்படி ஒரு லவ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுன்றது தான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. நம்பர் 10ல் இருக்கிறது ஃப்ரெயரன் பியாண்ட் ஜேர்னி சென்ட். ஸோ அவள் ஹீரோ கம்பேனியன்ஸ் எல்லாருமே செத்து போனதுக்கப்புறமா எல்ஃப் மேஜ் ஃப்ரெயரன் எப்படி அவங்க லெகசியெல்லாம் காப்பாற்றி அவளோட லாங் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறா, எப்படி ஹியூமன் எமோஷன்ஸ்லாம் கற்றுக்கிறா, அண்ட் எப்படி அந்த லைஃப்பை வாழ்கிறான்றது தான் இந்த கதை. ஸோ இதுக்கு கன்ஃபார்மாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் அப்ரூவல் கொடுக்கலாம். நம்பர் 11ல் இருக்கிறது ஜுஜுட்சு கைசன். யூஜி இட்டோடோரின்ற ஒரு பையன் ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டான ஒரு ஃபிங்கரை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்பிரிட் சுக்குனான்றது அவன் பாடிக்குள்ளே ஊந்துருது. அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அவன் ஜுஜுட்சு ஸ்கூல்லாம் சேர்ந்து கர்சஸ் எல்லாம் ஃபைட் பண்ண கற்றுக்கிட்டு அந்த கர்சஸோட ஆரிஜினை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு வாழ்கிறான்றது தான் இந்த கதை. இதுக்கும் ஒரு மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுக்கலாம். நம்பர் 12ல் இருக்கிறது மெட்டாலிக் ரோக். ஸோ ரோகுன்ற ஒரு ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஹியூமனிட்டிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறது தான் இதோட வேலையாக இருக்கும். அண்ட் இதை பண்ணும்போது அவள் ஐடென்டிட்டி அவளே தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் எதுக்கு அவளை வந்துட்டு ஹியூமன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க அண்ட் அவள் மிஷன் என்ன அண்ட் அவள் பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எமோஷ்னல் எபிக் பேட்டில் ஜேர்னியாக அவளோட லைஃப்பை காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆனிமையோட கதை. 13th மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஒரு ஷையாக இருக்க கிராஃப்ட் மேன், அவன் பேர் என்னன்னு பார்த்தோன்னா வக்கானா கோஜோ வந்துட்டு எப்படி காஸ்பிளே அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு மரின் கிட்டகாவுக்கு பண்ணுறா அண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டோரி பில்டிங் அண்ட் லவ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. நம்பர் 14ல் ரேடியன்ட். சீத்துன்ற ஒரு சோசரர் உலகத்தில் இருக்க எல்லா நெமசிஸையும் அழிக்கிறது தான் அவனோட ஆசையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும். அண்ட் இந்த மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்லாம் வந்துட்டு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, இதை எப்படி அழிக்கலான்றது தான் அவனோட ஜேர்னி ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. நம்பர் 15ல் வீக்கஸ்ட் டேமர் பிகான் அ ஜேர்னி டு பிக்அப் ட்ராஷ். ஐவின்னு கூப்பிடப்படுற ஒரு பவரே இல்லாத டேமர் வந்துட்டு எப்படி ஒரு ஸ்மால் ஸ்லைமோட பார்ட்னர் அப் பண்ணிட்டு அநியாயத்துக்கு டேஞ்சரான வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அண்ட் எப்படி இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கதை. நம்பர் 16ல் ட்ராப்ட் இன் அ டேட்டிங் சிம். லியானுன்னு கூப்பிடப்படுற ஒரு ரீஇன்கார்னேட்டான பையன் அவன் விளையாண்டுட்டு இருந்த ஒரு டேட்டிங் சிம்குள்ளே வந்துட்டு மைனர் கேரக்டராக வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆயிடுறான். அண்ட் எப்படி இந்த ஒரு மெக் ட்ரிவன் அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டியில் சர்வைவ் பண்ணுறான், அவன் கேம் நாலேஜ் எல்லாம் பயன்படுத்தி இந்த வேர்ல்டில் எப்படி வந்துட்டு இந்த வேர்ல்டில் அவனுக்குன்னு ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுறான்றது தான் இந்த கதை. இதுக்கு கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 17 அசாசினேஷன் கிளாஸ் ரூம். ஸோ அவங்க ஸ்கூல்லே வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப மூளை இல்லாத பசங்க, மிஸ்ஃபிட் ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்பவே பொறுக்கித்தனம் பண்ணுறவங்க அப்படின்னு கூப்பிடப்படுறவங்க பசங்க எப்படி அவங்க ஏலியன் டீச்சரை கொல்ல பார்க்குறாங்க, இல்லைன்னா எப்படி அந்த ஏலியன் டீச்சர் கோரேஸ் வென்சே எர்த்தையே அழிச்சிருவோன்னு பயம்புறுத்துது அப்படின்றது தான் இந்த கதை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 18 தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம். சாட்டோரோன்ற ஒரு ஆள் செத்ததுக்கப்புறமா எப்படி ஒரு ஸ்லைமாக ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆகிறாரு, அதுக்கப்புறமா எப்படி அவருக்குன்னு ஒரு மான்ஸ்டர் நேஷனை கிரியேட் பண்ணி மற்ற ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு அவருக்குன்னு ஒரு டைனாஸ்டியை கிரியேட் பண்ணி ராஜாவாக வாழ்கிறாருன்றது தான் இந்த கதை. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 17ல் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இந்த சீரீஸில் லாய்டு ஃபார்ஜர்னு கூப்பிடப்படுற ஒரு ஸ்பை வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேக் ஃபேமிலியை ஒரு மிஷனுக்காக கிரியேட் பண்ணி அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு அசசின்னு தெரியாமல், அவரோட டாட்டர் வந்துட்டு ஒரு டெலிபாத்துன்னு தெரியாமல் அவங்க கூட வாழ்ந்துட்டே அவரோட மிஷனை கேரி பண்ணுறாருன்றது தான் இந்த கதை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இது ரொம்பவே காமெடியாகவும் ரொம்ப ஆக்ஷன் பேக்கடாகவும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதையும் கன்ஃபார்ம் பாருங்கள். இதுக்கும் மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 20 த ஏன்ஷியன்ட் மேஜஸ் பிரைட்.
சீசேன்ற ஒரு பொண்ணு எப்படி ஸ்லேவாக வந்துட்டு செல் ஆகி அதுக்கப்புறமா வந்துட்டு அப்ரெண்டைஸாகவும் பிரைடாகவும் எலியாஸ்க்கு மாறுறான்றது தான் இந்த கதை. அந்த எலியாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மிஸ்டீரியஸ் மேஜ். இவங்களுக்கு நடுவில் எப்படி மேஜிக் லவ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது அண்ட் இந்த மிஸ்டிக்கல் வேர்ல்டில் எப்படி வாழ்கிறாங்கன்றது தான் இந்த கதை. நம்பர் 21 ப்ளூ லாக். ஜப்பானில் இருக்க எல்லா இலைட்டான சாக்கர் பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ளூ லாக்ன்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டு உலகத்திலே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண இந்த ஒரு கோர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் தான் ப்ளூ லாக். அண்ட் இதில் எப்படி வந்துட்டு அவங்க ஈகோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் ஆகிறாங்கன்றது தான் இந்த கதை. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 22 டாக்டர் ஸ்டோன். செங்குன்னு கூப்பிடப்படுற ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண வேர்ல்டு பெட்ரிஃபை ஆனதுக்கப்புறமா திரும்ப சிவிலைசேஷன்லாம் பில்ட் பண்ணி அவன் சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த பழைய சிவிலைசேஷனை திரும்ப கொண்டு வரான்றது தான் இந்த கதை. இதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 22 ஹைக்யூ. ஹினாட்டான்ற ஒரு பையன் டாப் வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினைப்பான். அண்ட் அவனுக்கு ரைவல் அண்ட் டீம்மேட்டாக இருக்க காகேயாமா எப்படி அவங்க டீம் ஒர்க்கெலாம் யூஸ் பண்ணி க்ரோ ஆகிட்டே போகிறாங்கன்றது தான் இந்த அனிமேல காட்டியிருப்பாங்க. 24ல் இருக்கிறது லாக் ஹொரைசன். ஒரு MMORPG கேமில் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறமா எப்படி அந்த வேர்ல்டில் வந்துட்டு சர்வைவ் பண்ணி வாழ கற்றுக்குறாங்க அண்ட் அந்த வேர்ல்டுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிக்ஸ்லாம் என்ன அண்ட் அவங்களோட கேமர் நாலேஜ் எல்லாமே வந்துட்டு இந்த வேர்ல்டில் அப்ளை பண்ண முடியுதா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷிரோயின்னு கூப்பிடப்படுற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்படி ஒரு அலையன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டோட பொலிட்டிக்ஸே ரீஷேப் பண்ணுறாருன்றது தான் இந்த கதை. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. 25ல் இருக்கிறது மார்ஷல். ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் மேஜிக்கே இல்லாமல் பிறந்துட்டு அவனோட எக்ஸ்ட்ராடினரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி எப்படி வாழ்கிறான்றது தான் இந்த கதையை காட்டுவாங்க. அண்ட் இது ரொம்பவே காமெடியாகவும் கெத்தாகவும் இந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த நார்ம்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரியும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 27ல் டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங். வேங் லிங்குன்னு கூப்பிடப்படுற ஒரு ஓவர் பவர்டான டீனேஜ் பையன் எப்படி அவன் எபிலிட்டிஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வாழ்கிறான். அண்ட் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனோட பவர்ஸ் எல்லாம் காட்டாமல் இருக்கணும்னு நினச்சாலும் அவன் இமன்ஸ் பவர் எப்படி இதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போனதான் இந்த சீரீஸ். 28ல் இருக்கிறது டவர் ஆஃப் காட். பாமனு கூப்பிடப்படுற ஒரு சாதாரண பையன் எப்படி அவன் ரேச்சல்னு கூப்பிடப்படுற ஒரு பொண்ணால் காப்பாற்றப்பட்டுட்டு ஒரு டவரில் என்டர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அந்த ரேச்சல் அவனை வந்துட்டு பிட்ரே பண்ணுறா அண்ட் இதுக்கப்புறமா என்னெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்குதுன்றது தான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. 29ல் இருக்கிறது 365 டேஸ் ஆஃப் வெட்டிங். டக்குயா அண்ட் ரீகான் வந்துட்டு ட்ராவல் ஏஜென்சியில் 2 பேர் கோவொர்க்கர்ஸாக இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே என்கேஜ் ஆன மாதிரி ஓவர்சீஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது காட்டிப்பாங்க. அண்ட் இவங்க ஃபேக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையான ஃபீலிங்ஸாக மாறுது. இதுதான் அந்த சீரீஸில் காட்டுவாங்க. 30ல் வந்துட்டு ஐ வில் பிகம் அ வில்லனஸ் ஹூ கோஸ் டவுன் இன் ஹிஸ்ட்ரி. ஒரு நோபல் பொண்ணு வந்துட்டு அவளோட ஃபேவரட் டேட்டிங் கேமில் வந்துட்டு வில்லனஸாக இருக்கிற பொண்ணாக ரீஇன்கார்னேட் ஆகிறா. அண்ட் இதுக்கப்புறமா இந்த ரோலை எப்படி யூஸ் பண்ணி அவள் வந்துட்டு அவள் லைஃப்பை கேரி ஆன் பண்ணுறான்றது தான் இந்த சீரீஸ். 31ல் டையிங் த நாட் வித் அன் அமாகி சிஸ்டர். உரியுன்ற ஒரு பையன் எப்படி அவன் ஃபேமிலியோட டெம்பிளை இன்ஹெரிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அமாகி சிஸ்டர்ஸ்ன்ற 3 பேரில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் லைஃப்பில் நடக்கிற காமெடி லவ் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஸோ நம்பர் 32ல் இருக்கிறது டீமன் லார்ட் ரீட்ரை. ஒரு கேம் டெவலப்பர் எப்படி அவரோட சொந்த கேமுக்குள்ளேயே வந்துட்டு டீமன் லார்டாக ரீஇன்கார்னேட் ஆகிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா எப்படி அவர் வந்துட்டு அவரோட கிங்டமையும் யார் அவரை அப்போஸ் பண்ணாலும் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் எல்லாருமே வந்துட்டு போக வச்சு சண்டை போட்டு அவரோட லைஃப்பை வந்துட்டு வாழ்கிறாருன்றது தான் இந்த சீரீஸ். நம்பர் 32ல் டன்டடா டன். ஒரு சூப்பர் நேச்சுரல் டீமே உருவாது. எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சைக்கிக் பிலீவர் நிறைய மிஸ்டீரியஸான ஃபினாமினன்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க எப்படி பிசாரான ஏலியன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சண்டை போடுறாங்க அண்ட் அவங்க டூவோ எப்படி கெத்து பண்ணுதுன்றதான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. 34ல் ட்ரில்லியன் கேம். ஹரு அண்ட் காக்குன்ற 2 பேர் $1 trillion சம்பாதிக்கணும்னு எய்ம் பண்ணுறாங்க. அவங்களோட கரிஸ்மா அண்ட் கன்னிங் நேச்சர்லாம் யூஸ் பண்ணி எப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் கான்கர் பண்ணுறாங்க அண்ட் எப்படி வந்துட்டு மற்ற கார்ப்பரேட் ஜெயின்ஸோடலாம் சண்டை போட்டு அவங்களோட ஆம்பிஷனை கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கதை. 36ல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பை ட்ராகன் லைஃப். ஒரு ட்ராகன் வந்துட்டு எப்படி ஹியூமனாக ரீபார்ன் ஆனதுக்கப்புறம் அவன் லைஃப்பை வாழ்கிறான் அண்ட் அவனோட பழைய ஸ்ட்ரென்த் அண்டு ரெப்யூட்டேஷன்லாம் எப்படி வந்துட்டு அவனுக்கு இங்கே அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுது அண்ட் அதையும் தாண்டி எப்படி அவன் வாழ்க்கையை வாழ்கிறான்றது தான் இந்த சீரீஸ். யூ ஆர் மை சர்வெண்ட். ஸோ எப்படி ஒரு ஸ்மார்ட்டான சர்வெண்ட்டும் அவனை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு நோபல் லேடியும் வந்துட்டு ஒரு அன்யூஷுவலான பாண்டை வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துட்டு ரொம்ப ஹியூமரஸாக இருக்குது.
அண்ட் எப்படி அவங்க 2 பேருக்குமே லாயலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற எல்லா சீரீஸும். அண்ட் இந்த வீடியோவில் நான் சேர்க்காத ஒரு சில தமிழ் டப் ஆனிமே எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ ஓகே மக்களே, இந்த கைடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.